the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சாப்டரில் பார்க்க போது என்னென்னா S3 Encryption. என்கிரிப்ஷன்னா என்னங்க? அதாவது சில சமயம் சீக்ரெட்டாக பேசுவோம் பார்த்தீங்களா? ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருக்கோம், எல்லாருமே இருக்காங்க. இப்போது ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு மெசேஜ் நம்ம யார்ட்டையா சொல்லணும். அந்த அர்ஜென்ட்டாக சொல்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு என்ன பயம்னா, ஐயோ இவன் காதில் விழுந்துச்சுன்னா பெரும் பிரச்சனையாச்சே, இவனை காதை நம்ம வந்து பேசுகிறோம், நம்ம இவன் காதில் விழுந்துச்சுன்னா பெரும் பிரச்சனையாச்சு சொல்லிட்டு ஒரு கோடு வேர்டு யூஸ் பண்ணி பேசுவோம் பார்த்தீங்களா? அதாவது வந்து அந்த காலத்தில் நாங்கள் சின்ன விளையாட்டு விளையாடுவோம். இப்போ எப்போ பேசுகிறோன்னா அந்த பாஷை காப்பி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்போம் நாங்கள். அது வந்து அந்த பக்கம் பண்ணுறவங்க வந்து பிரச்சனைனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன பசங்க நாங்கள் அப்போ விளையாடிருந்தோம். நாங்கள் அப்படி என்கிரிப்ட் பண்ணுறது தாங்க என்கிரிப்ஷனு. ஓகே, இந்த மாதிரி சீக்ரெட்டாக கோட் பண்ணது தான் என்கிரிப்ஷனு. அது அங்கேருந்து வந்து இது பண்ணால் பேர் டீக்ரிப்ஷனு. இப்போ நம்ம இந்த எஸ்ஸில் எப்படி என்கிரிப்ட் பண்ணுறோம், என்னென்ன விதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது S3 Encryption. என்கிரிப்ஷன் பார்க்கறதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது இருக்கு நம்ம S3 என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி பக்கெட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி ஸ்டாட்டிக் வெப்சைட் பில்ட் பண்ணுறது, ஸ்டோரேஜ் கிளாஸஸ்னால் என்ன, அதில் என்னென்னமான விதமான ஸ்டோரேஜ் கிளாஸஸ்லாம் இருக்குது, இன்டெலிஜென்ட் இயரிங், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்டு, ஒன் ஜோன் இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்டு, ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் கிளேசியரில் 3, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டு, அந்த லைஃப் ஸ்டைல் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக பார்த்த அந்த வேர்ம் மெத்தடாலஜி, ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி, ஸோ விச் இஸ் அந்த ஆப்ஜெக்ட் லாக்கு, கிளேசியர் வால்ட் லாக்னு சொல்லி பார்த்தோம். இப்போது அந்த ப்ரோக்ரெஷனில் வருது என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன்னா ஃபஸ்ட்டு என்னங்க, ஏதாவது ஒரு இப்போ பேசிக்காக வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் தான் பேசணும், பாஸ்வேர்டு வச்சு என்கிரிப்ட் பண்ணலாம். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இன்னும் மோசமாக போச்சு, பாஸ்வேர்டே யாராவது ஹேக் பண்ணிவிடுவாங்க, இது வந்து எனக்கு தெரிஞ்ச பாஷையாக மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம். இப்போ என் பேர் வந்து பிரசன்னா, P இருக்க இடத்துலலாம் வந்து 1 போட்டுக்கோங்க, R இருக்க இடத்துலலாம் 0 போட்டுக்கோங்க, A இருக்க இடத்துலலாம் வந்து 2 போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு நான் பிரசன்னா வார்த்தையை 1 0 2 5 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு தான் என்னோட கோடு தெரியும், அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கோடு வந்துச்சான்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணி பிரசன்னாவா அமிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுதானே என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனு. இதை காலங்காலமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க, World War II பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் என் பிளாக் செயின் லெக்சர்ஸ் நிறையா பார்த்தா கூட நான் வந்து சொல்லியிருப்பேன், ஹேஷ் அல்காரிதம் எப்படி பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அதே தான் இந்த என்கிரிப்ஷன் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசுங்க. அதான் கண்ணாமலாம் ஹேக் பண்ணுறாங்க இல்லையா, கண்ணாமலாம் ஹேக் பண்ணி அதான் போட்டு கிளிக்கிறாங்களே சோஷியல் மீடியாவில். ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணுறாங்க, அந்த இமேஜை வந்து நம்ம வந்து இமேஜையோ டாக்குமெண்ட்டையோ நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணி மறைச்சிட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுதான் இன்றைக்கி லெக்சரில் பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன மாதிரி என்கிரிப்ஷன் இருக்குது, எப்படி பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான எக்ஸாம் டிப்ஸு. என்கிரிப்ஷனில் மொத்தம் 3 வகைகள் இருக்குது. ஒன்று டிரான்சிட்டு, இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா SSL TSL இருக்குது, அந்த செக்யூர்ட் சாஃப்ட்வேர், அந்த செக்யூர்ட் லேயர் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து HTTPS இருக்குது. அந்த HTTPSனால் என்ன, நம்ம HTTPன்னு சொல்லுவோம் பார்ப்போம். ஒரு சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா HTTPSன்னு இருக்கும். அது நீங்கள் கோடாடி இல்லை ஏதோ ஒரு இடத்துல நெட்வொர்க் சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி ஏதோ இடத்துல நீங்கள் வந்து ஹோஸ்டிங் சைட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த HTTPS வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஏன்னா அதில் அவ்வளோ என்கிரிப்ஷன் இருக்குது. அது பேசிக்காக வந்து அது வந்து செக்யூர்டு தான் வந்து HTTPSன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூர்டு. இது வந்து டிரான்சிட்டு. ஸோ டிரான்சிட்னா என்ன, வெப்சைட்டு அந்த மாதிரி இன்டர்நெட்டில் இருக்கிறது எல்லாம் டிரான்சிட்டு. அதுக்கப்புறம் சில சமயம் ரெஸ்ட்டில் இருக்கும். ரெஸ்ட்டில் இருக்கிறதுனா என்ன, தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. இப்போ பேசிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணி அது யாரும் பண்ணல, அது இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட்டில் வந்து 3 விதம் இருக்குது. ஓகே, S3 ஸ்டாண்டர்ட் கீஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டாகவே அவங்க என்கிரிப்ட் பண்ணது வந்து AES 256 பிட் என்கிரிப்ஷன் அல்காரிதம், ரொம்ப ஸ்ட்ராங்கான அல்காரிதம். அதுக்கப்புறம் வந்து KMS உனக்கு கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் Cன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து கஸ்டமர் ப்ரொவைடர் கீஸ். அதான் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, பிரசனாக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி கஸ்டமர் ப்ரொவைடர் கீஸு. இல்லாட்டி கிளையன்ட் சைட் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது ரெஸ்ட்டில். ஓகே, அது வந்து எப்படின்னா நீங்களே என்கிரிப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி 3 விதமான இருக்குது. அதில் 2வதுல 3 விதம் இருக்குது. சரியா? இப்போது இந்த சர்வர் சைட் என்கிரிப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 விதத்தில் பண்ணலாங்க. கன்சோல்லேருந்து பண்ணலாம், பக்கெட் பாலிசிலேருந்து பண்ணலாம். ஸோ அது ஈஸியஸ்ட் வே வந்து கன்சோல்லேருந்து பண்ணுறது. அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பக்கெட் பாலிசி வந்து எப்படின்னா, நீங்கள் எதை போட்டாலும் புட்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்கும். ஓகே, அதை வச்சு நீங்கள் பக்கெட்டுக்கே ஒரு பாலிசி பண்ணலாம். அதுவும் பார்ப்போம், புட்டுனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த புட் ரிக்வெஸ்ட்னு இருக்குது. இந்த புட்டுனா நம்ம சொரா புட்டு கிடையாது, புட்டு ரிக்வெஸ்ட்டு கெட் ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது.
அதில் புட்டுனா வந்துட்டு நான் போடுறேன்டா அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. எவ்ரி டைம் ஃபைல் இஸ் ஆக்சுவலி அப்லோடுன்றது S3 நான் வந்து அது புட்டுனா போடுறது, ஓகே, ஒன்று தூக்கி போடுறது, கெட்டுனா வாங்குறது, சரியா. ஸோ வெரி சிம்பிள் இங்கிலீஷ் தான், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் புட் ரிக்வெஸ்ட் வச்சு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபைலை வந்து போடுறீங்கன்னா ஒரு புட் ரிக்வெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த புட்டு ஹெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புட்டு ஹெட்டரில் வந்துட்டு பேசிக்காக நீங்கள் சொல்லலாம் இது வந்து சர்வர் சைட் என்கிரிப்ஷனு 256 இல்லை கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லலாம். இந்த வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பேராமீட்டர் வந்து அந்த ரிக்வெஸ்ட் ஹெட்டரோடு இருக்கும், சரியா. அந்த ரிக்வெஸ்ட் ஹெட்டரோடு இருக்கும். இது வந்து பேசிக்காக S3க்கு சொல்லும் எப்படி வந்து நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணோம், ஏதாவது வந்து S3 ஸ்டாண்டர்டா இல்லை வந்து கீ மேனேஜ்மெண்ட் கீயை கொடுத்தா, ஏன்னா ரெண்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க, கன்சோலில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும், சரியா. அதை வச்சு நம்ம வந்து பண்ணலாம். ஒரு பக்கெட் பாலிசின்னு இருக்கு. அதாவது நான் இப்போ என்ன சொன்னேன், இப்போது இந்த 256 வந்து ஒரு பக்கெட் பாலிசி கிரியேட் பண்ணலாங்க. அதாவது வந்து எப்படின்னா இந்த ஹெட்டிங் இல்லாட்டி, ஓகே, ப்ரீவியஸ் ஸ்லைடை பாருங்கள். ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்துட்டு பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறோம் புட்டில், கரெக்டாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பக்கெட் பாலிசியில் வந்து இந்த ஹெட்டிங் இல்லாட்டி நீ வந்து டினை பண்ணுப்பா, இது மிச்சம் என்ன போட்டாலும் இந்த ஹெட்டர் இல்லாட்டி டிலே பண்ணு அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது பக்கெட் பாலிசி ஆகிடும். ஏன்னா அது ஒரு பாலிசி இல்லையாது, அது பக்கெட் பாலிசி ஆகிடும். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இப்போ என்ன தைப்பூசம் வந்ததா, தைப்பூசத்தில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு தேவையானலாம் நிறைய பேர் வரும். ஸோ முருகப்பெருமானோடது மட்டுமே எடு, மிச்சம் என்ன ஆனாலும் ரிஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன். அதை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழாக்காக நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். ஸோ அதை தவிர்த்து நம்ம என்ன வார்த்தை வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. முருகப்பெருமான் 4-5 வார்த்தை கொடுப்போம், முருகன், கந்தன், குமரன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம், நம்ம ஆறுமுகம் சொல்லிட்டு கொடுப்போம். இங்கே வந்து என்ன சொல்கிறோம், இந்த வார்த்தை இல்லாட்டி மிச்சம் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், சரியா. ஸோ அதை பண்ணுறது அதுக்கு பேர் தான் பக்கெட் பாலிசி, சரியாங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், டிரான்செட்டில் இருக்குது SSL, TLS, அப்புறம் HTTPS, அப்புறம் ரெஸ்ட்டில் வந்து 3 இருக்குது. S3 இருக்குது, KMS கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கிளைண்ட் இருக்குது, அப்புறம் கிளைண்ட் சைட் என்கிரிப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பக்கெட் பாலிசின்னு ஒன்று இருக்குது. வழக்கம் போல் உங்களுக்கு எங்கே காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் இப்போ கன்சோலில் போய் பார்ப்போம், சரியா. சாரி, எங்கள் வீட்டு நாய் கொஞ்சம் குறைச்சுட்டு இருக்கு, ஸோ சாரி அபவுட் தட். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சர்வீசஸ் கன்சோலுக்கு போயிட்டு இந்த சர்வீசஸ் போயிட்டு நீங்கள் வந்து S3ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். இந்த S3 இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசிக்காக இங்கே மை ஸ்டாட்டிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸை பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த டிஃபால்ட் என்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிஃபால்ட் என்கிரிப்ஷனே இது பண்ணுங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா 2 தான் இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த புட் ரிக்வெஸ்ட்டில் S3 1 KMS 1 சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் உங்களுக்கு வந்து இங்கே 2 இருக்குது. இது ஹைலைட் ஆகிருக்கு, ஆனால் டிசேபிளாக இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணணும், ஓகே. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதோட வந்து விஷயம் வந்து முடிஞ்சிடும், ஓகே. ஆனால் நான் சேவ் பண்ண விரும்பலை, எனேபிள் பண்ண விரும்பலை. ஸோ இது நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது காமிக்கணும்னு சொல்ல ஆசைப்பட்டேன், நான் இப்போ காமிச்சிட்டேன். பட் நான் அதை பண்ண விரும்பல, ஓகே. நீங்கள் இதை எனேபிள்னு சொல்லிட்டு போட்டு இங்கே சேவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து என்கிரிப்ட் ஆகிடும், சரியா. அவ்வளோதாங்க விஷயம், ஓகே. ஸோ வழக்கம் போல் உங்களை எங்கே காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியும். ஏதாவது கீழே இருந்தால் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், சரியா. அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. என்கிரிப்ஷன் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்கன்னு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் நீங்கள் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி.